வணக்கம். அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்த புகழேந்தி வந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வந்து உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வந்துட்டு நாளைக்கு வந்து வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதன்படி வந்து நேற்று வந்து தேர்தல் பணிகள் எல்லாமே மும்முரமாக முடிஞ்ச நிலையில இன்று ஆங்காங்கே வாக்கு மையங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு பெட்டிகள் வந்து அனுப்பப்பட்டன. இந்த தேர்தலில் வந்து வாக்குப்பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் பணிக்கு வந்து தேவையான மை கருவிகள் மற்றும் வந்து வாக்குப்பட்டிக்கான இது வாக்காளருக்கு வழங்கப்படும் பூத் ஸ்லிப்பு போன்ற எல்லாத்தையுமே அனுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக யார் வேட்பாளர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 29 வேட்பாளர் வந்து இந்த தேர்தலில் வந்து களம் காண்றாங்க இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில். இதில் திமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவா, அப்புறம் வந்து பாமக சார்பில் பார்த்தீங்கன்னா அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா அபிநயா ஆகியோர் வந்து போட்டியில் ஈடுபடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் தேமுதிக கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணித்து விட்டாங்க. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை வந்து வாக்குப்பதிவு வந்து நிறைவு பெறுகிறது. இதனால வாக்குச்சாவடி மையத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வந்து தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அலுவலர்கள் எல்லாமே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் அனுப்பப்பட்டுள்ளன. மொத்தம் வந்து 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 552 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களும் கட்டுப்பாட்டு கருவின்னு சொல்லக்கூடிய 276 கருவிகளும் விவிபேட் கருவிகள் வந்து 276 மொத்தம் வந்து 1104 வாக்கு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,37,021 வாக்காளர் மொத்தம் வந்து அங்கே வாக்காளராக உள்ளன, தகுதி உள்ள வாக்காளராக இருக்காங்க. இதில் வந்து ஆண் வாக்காளர் மற்றும் பெண் வாக்காளர்கள் அப்புறம் இதர வாக்காளர்கள் என மொத்தம் 40 பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,37,031 வாக்காளர்கள் உள்ளன. இதில் தொடர்ந்து தேர்தல் பணிக்காக கிட்டத்தட்ட துணை ராணுவத்தில் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா 3000 போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது ஆங்காங்கே வந்து நாளை காலை வந்து அனைத்து பாதுகாப்பு பணிகளும் நடைபெற்று வருவதற்காக அனைத்து பாதுகாப்பு நிலையும் தயாராக வாக்கு மையங்களில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கோபி.